வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. கவுன்சிலிங் கோடு வந்து 1317. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிற பேரில் நிறைய இருக்குது, மாற்றி மாற்றி இருக்குது. தேஞ்சூரில் ஒன்று இருக்குது, வந்து கடலூரில் ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க கேம்பஸ்குள்ளாரே இருக்குது. இதுக்கு அடுத்த காலேஜ் அது. ஸோ இதுலேயே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை பற்றின ஒரு வீடியோவும் நாளைக்கு நான் போடுறேன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஆதங்கத்தில் நமக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. எப்பயுமே வந்து அந்த கோட் நம்பர் பாருங்கள், அட்ரஸ் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ 70,000 பேர் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நான் தப்பாக சொல்ல வரல. அந்த ஒரு 1000 மெம்பர்ஸ் 2000 மெம்பர்ஸ் இந்த தப்பு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த முதல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 70,000 பேரில் ஒரு 50,000 பேருக்கு முதல்ல ஒரு இதாக கிடச்சிரும். அடுத்து வர்ற 20,000 பேர் 140 150 கட் ஆஃபில் இருக்கவங்க. ஸோ நமக்கும் அந்த சென்ட் ஜோசப் கிடச்சிராதா அப்படிங்கிறதுல அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிமிலர் நேம் இருக்க காலேஜில் காலேஜ் எல்லாமே நான் இந்த வீடியோலேயும் சொல்லிடுவேன். தனித்தனி வீடியோ அதனால தான் போடுறேன். ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி வீடியோலேயும் சொல்லிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் போட்டும் சொல்லிடுவேன், சிமிலாரிட்டி இன் காலேஜஸும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பாருங்கள். இதுலேயும் இதே தான். நமக்கு ஏஐடிஎஸ் நாட் பாசிபிள், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஆல்சோ நாட் பாசிபிள். கம்மிங் டு பயோடெக்னாலஜி இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஓசி ஆல்சோ. 186.5 ஆரம்பித்து 160 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 10 மார்க் ஏறினா கூட பயோடெக்னாலஜி கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி வந்து பிசிக்கு வந்து 157.5 தான் ஆரம்பிச்சிருக்கு பயோடெக்னாலஜி. 155 வரைக்கும் போயிருக்கு. பயோடெக்னாலஜியில் சிறப்பான காலேஜ் தான். ஏன்னா முதல்ல இருந்து இருக்குது. இது வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். ஸோ யூ ஹேவ் பயோடெக்னாலஜியில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் 184.5 ஆரம்பித்து 150 வரைக்கும் ஓசி முடிஞ்சிருக்கு. பிசி வந்து பார்த்திங்கன்னா 146.5 ஆரம்பித்து 130 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கெமிக்கல் வந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் கூட போகும். பட் அந்த செகண்ட் ரவுண்டில் வந்து 141 144 145 எடுத்தவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன். சென்ட் ஜோசப் மாதிரி பெரிய காலேஜில் நம்ம கெமிக்கல் கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி நாட் பாசிபிள், நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணது. இசிஇ வந்து மதில் மேல் பூனை மாதிரி, ஆனால் கஷ்டம்தான் ஓசிக்கும் பிசிக்கும். ட்ரிபிள் இட் இஸ் பாசிபிள். ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 179.5 ஆரம்பித்து 160 தான் முடியுது. 10 மார்க்ஸ் அதிகமாக வச்சுட்டாலும் ட்ரிபிள்இ வந்து நீங்கள் ஒரு 170 எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓசியில் சென்ட் ஜோசப்பில் ட்ரிபிள்இ கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு நம்ம வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு காலேஜில் எடுத்த மாதிரி தான். அதே மாதிரி பிசிக்கு நீங்கள் ஒரு 155 160 எடுத்திருந்தீங்கன்னால் தயவு செஞ்சு ட்ரிபிள்இ வந்து இங்கே சென்ட் ஜோசப்பில் கிடச்சிட்டா நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஸோ யார் எடுக்கலாம்? 160 155 அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எடுக்கலாம் பிசியில். சார் எங்களுக்கு 170 இருக்குது பிசியில், ட்ரிபிள்இ வேறு ஏதாவது காலேஜ் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க காலேஜஸை நீங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை. ரைட். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஐடி கிடைக்கிறது கஷ்டம். மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் கம்மியான கட் ஆஃப் தான் இருக்குது. ஓசி 159.5 134 தான் முடிஞ்சிருக்கு. பிசி 132.5 113 தான் மெக்கானிக்கல் முடிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய நல்ல காலேஜில் மெக்கானிக்கல் கம்மியாக முடிஞ்சிருக்கிறது நமக்கு கேண்டிடேட்ஸுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ செகண்ட் ரவுண்டில் மெக்கானிக்கல் எல்லாருக்குமே கிடச்சிரும், சரியா? ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு கட் ஆஃபாக விட கம்மியாக தான் போயிருக்கு. மெக்கானிக்கல் எல்லாருக்குமே கிடைக்கும். அதே நேரத்தில் மெக்கானிக்கல் நீங்கள் ஃபர்தர் காலேஜஸ், நீங்கள் முன்னாடி இருக்க காலேஜஸ்லாம் பண்ணாரியம்மன், நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணா, குமரகுரு, சென்னை இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தென் யூ கேன் கம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்எம்கே, சாய்ராம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டே யூ கேன் சூஸ் தென் மெக்கானிக்கல். டோன்ட் வரி, ஏன்னா இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு வாங்க. ஸோ கம்மிங் டு பிசி அண்ட் ஓசி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, பயோடெக் இருக்குது, கெமிக்கல் இருக்குது. இது வந்து ஃப்ராங்காக இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஒரு 160 எடுத்திருந்தாலுமே இது 4 பிரான்ச்சஸுமே கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்மிங் டு எம்பிசியில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இசிஇ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ வந்து ஒரு எம்பிசி கேண்டிடேட் 165 170 எடுத்திருக்காங்க அப்படின்னால், ஏன் 175 எடுத்திருந்தா கூட அவங்க வந்து இசிஇ இங்கே எடுத்துக்கலாம். மற்ற ஏஐடிஎஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா 163.5 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு
ஐடி டிபார்ட்மெண்ட் 169.5 முடிஞ்சிருக்கு. ஆனால் அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஐடி கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எம்பிசிக்கு என்ன எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ், இசிஇ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஎம்க்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஐடிஎஸும் சிஎஸ்சியும் கொஞ்சம் கஷ்டம். எஸ்சி அருந்ததியர் எஸ்டி எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ஓசிபிசிக்கு இதில் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் கெமிக்கல் பயோடெக் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிசிக்கு அடிஷ்னலாக இசிஇ மெஷின் லேர்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த கோர் பிரான்ச்சஸ் தவிர்த்து பிசிஎம்க்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஎஸ்சி ஏஐடிஎஸ் தவிர்த்து எஸ்சி அருந்ததியர் எஸ்டி வந்து எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஃபர்தராக காலேஜஸ் பார்த்துட்டு கூட இதை நீங்கள் சாய்ஸில் ஃபில் பண்ணி வைக்கலாம். என்னோடய சிறந்த இது என்ன அப்படின்னால் வந்து சாய்ஸில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் தான் நான் காலேஜ் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு கடைசியில் சென்னை போடுங்க. நான் சென்னையில் தான் காலேஜஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா சென்னையை முதல்ல போட்டுட்டு, சென்னையில் இதோட முன்னாடி இருக்க காலேஜஸ்லாம் முதல்ல போட்டுட்டு கடைசியில் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம் வைங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, சாய்ஸில் நாளைக்கு கம்மியாக கொடுத்து நமக்கு அலாட் ஆகலைன்னா நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. போன வருஷம் இருந்த ஆப்சன்டீஸை விட இந்த தடவை ஆப்சன்டீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இப்போ நமக்கு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும், நாளான்னைக்கு தெரிஞ்சு போயிடும் எத்தனை பேர் ஆப்சன்டீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த ஆப்சன்டீஸ் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. சாய்ஸஸ் வந்து 100 காலேஜ், எந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும், நீங்கள் 140 எடுத்திருந்தாலும் சரி, 170 எடுத்திருந்தாலும் சரி, 175 எடுத்திருந்தாலும் சரி, 100 காலேஜ் இல்லை 100 சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் 10 காலேஜ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 10 காலேஜில் நீங்கள் அப்படின்னா இருக்கிற 10 ஒரு காலேஜில் இருக்க 10 கோர்ஸையும் கொடுத்துடணும். அப்போ நீங்கள் 100 சாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடணும். 100 சாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்தால்தான் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு ரவுண்ட் 1ல் டென்டேட்டிவ் நாட் அலாட்டட்னு வந்துடுச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னா, நானே 2 கேண்டிடேட்ஸ்கிட்ட பேசினேன், நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸு. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் கிடச்சிரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாவம் அவங்க அடுத்த ரவுண்டு வரப்போகிறாங்க அவங்க சாய்ஸை விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் சாய்ஸஸை கொடுக்க பாருங்கள். தேங்க்யூ.